வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, டிஸ்கஷன். முதலாவது டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒருத்தர் சிஇஓவை நியமிச்சிருந்தேன். அவங்களே சிஇஓவாக நம்ம அப்லோட் பண்ணலாம். ஓகே, அடுத்து டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்க வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை தேவை. உங்களோட தேவை என்னன்னு எனக்கு புரியும். ஓரளவு எல்லாமே தோதாகிறப்போ நம்ம ஒவ்வொரு படிநிலையாக எல்லாமே தோது பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம தினந்தோறும் ஒரு கேமு புக் பண்ணணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ்க்கு வந்து 1000 கேம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் புக் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்துட்டு ஒரு 5 கேம்ஸ் இருக்குது, அங்கேயும் நம்ம புக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் சில வீடியோ கேம்ஸ் கம்பெனிலாம் இருக்குது, அவங்களும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதனால் தினந்தோறும் நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது. நம்ம ஓரளவு தோது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு தோதாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல். சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் சென்னை வந்தபோதும் சரி, நான் நிறையா டைம் அந்த ரூட் ஆஃபீஸ் வந்துட்டு ஏதோ வகையில் என்னை தோது பார்க்குறாங்களேன்னு நினச்சேன். நான் கூட நேரில் போனேன். எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த சோப்பனாங்கோட ஆஃபீஸ்ன்னு நான் நினச்சேன். கடைசியில் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் எனக்கே புரிஞ்சுது. அதாவது எதுனாலும் நம்மக்கிட்ட தகவல் சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன எதுன்னு தோது பார்க்குறதுக்கு நமக்கு தோதாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்து இந்த ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு மூவி யூஎஸ்ஏ ஸ்டூடியோவில் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓரளவு தோது பார்த்துட்ருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஸ்டோரி. என்ன ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா, உதாரணத்துக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பு, எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸ் எல்லாம் ஓரளவு ஒரு சர்வர் சிஸ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு சேட்டலைட் இருக்கும். ஓகே, இப்போது மேக்ஸிமம் இந்த சோசியல் ஆப்ஸ் எல்லாமே நானே வாங்கிக்கலான் இருக்கேன். 80% மார்க்கெட் ஷேரில் எல்லா ஆப்ஸுமே நானே நிர்வகிச்சிக்கலான் இருக்கேன். சில கம்பெனிஸ்லாம் நீங்கள் 100% கூட எடுத்துக்கங்க, எங்களுக்கு ஏதோ டர்ன் ஓவரில் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் நீங்களே ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா ஆப்ஸு, அதை கொஞ்சம் ரெடி செய்யுங்களேன் அப்படின்னாங்க. நானும் யோசிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, யூடியூப் சேனல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு, அதுதான் வந்துட்டு நான் தோது பார்க்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க கூகுள் ஃபவுண்டர்ஸ் கூட ஏதோ சம்திங் இந்த ரேட்டிங் ஏதோ ஒரு போட்டியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு தாராளமாக அந்த ஃபஸ்ட் லைட் ஆப்பை வந்துட்டு ரெடி செய்யுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னாங்க. ஓரளவு அவங்களாம் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன்ஸ். ஓகே, நிறைய விஷயம் தோதாக அமைச்சிருக்காங்க. சரி, அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே இல்லைன்னா அப்படின்னா, இந்த மாதிரி சோசியல் ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் எல்லாமே லாக் பண்ணுறாங்க. அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பு, என்னென்ன சோசியல் ஆப்ஸ் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸ் ஃபுல்லாக லாக்கிங். அதை ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் நிர்வகிக்கிறார். அந்த படத்தில் நம்ம அப்படி எடுக்கிறோம். ஆனால் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் நிர்வகிக்க போகிறேன். இருந்தாலுமே யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா அமைப்பு, அதில் நிறைய நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளுமே இப்போதைக்கு என்ன நிலமை அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா தலைவருமே நீங்கள் தாங்க தலைவர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் தோது பார்த்துக்குறோங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா வேர்ல்டு கோர்ட்டோட பதத்தில் தான் இயங்குவேன். ஓகே, அதாவது என்ன தான் நம்ம எர்த்தை ஜெயித்தாலுமே அலெக்சாண்டர் வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அதாவது இன்னும் அடுத்தடுத்த படிநிலை இருக்குது அப்படின்ற ஒரு பதத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சேவாதார் டீமில் கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 14 உலகம் இருக்குது. இப்போ நாசா கூட நிறைய விஷயம் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் வெவ்வேறு படிநிலை இருக்குது அப்படின்றாங்க. அதனால் நிறையா விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் ஐநா அமைப்போட ஆதரவோடையும் வேர்ல்டு கோர்ட்டோட அமைப்பில் இயங்குறப்போ எனக்கு தோதாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் சில பேர் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ வேர்ல்டு கோர்ட்டு அப்படின்னா நமக்கு நிறையா வகையில் உதவிகரமாக இருக்கும். ஓகே, யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஜட்ஜுங்களுக்கு ஓரளவு தேவையான அளவு சரியான சம்பளம், போனஸ் எல்லாமே ஓரளவு தோதாக அமைச்சிக்குவேன். அமைச்சு அவங்களுக்கு என்ன வசதியோ அதை நான் எல்லாமே தோதாக அமைச்சு கொடுத்துருவேன். ஓகே, அதனால் சில எரர் ஏற்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லா ஆப்ஸ்லேயுமே சரி. ஓகே, எல்லாமே லாக் செய்யப்படும். ஓகே, அதை ஃபுல்லாக வந்துட்டு யார், என்ன, எந்த ஐடி எல்லாத்தையும் நோட் செஞ்சு அதை வந்துட்டு சைபர் ஒரு கோர்ட்டு சம்மந்தமாக ஓரளவு நிர்வகிக்கலான் இருக்கேன். ஓகே, சைபர் க்ரைம் அப்படிம்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா சர்வர் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், கொஞ்சம் காசு செலவு செய்யணும், அவ்வளோதான். நிறைய பேருக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அப்படின்றப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் செய்யலாம். ஓகே, எதுக்காக அந்த படத்தில் நிறையா காட்சி இருக்குது,
யதார்த்த ரீதியாக நம்ம எதுக்காக இந்த மாதிரி செயல் செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக. ஓகே, இப்போ உதாரணமாக நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கொடுமையான நாடு அப்படி இப்படின்றாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பதார்த்தத்துலேயுமே அதிகப்படியான உளவியல் இஷ்யூலாம் ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். சொல்லப்போனால் ஓரளவு ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஓகே, சரி, இன்றைக்கி காலையில் கூட அந்த சோப்பனை வந்துட்டு லைக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டார்ச்சல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் லைக்ஸே சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லைக்ஸ் தான் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். அது சம்மந்தமாக பேசிச்சு. எதுக்காக இது வந்து சம்மந்தமே இல்லாமல் லைக்ஸ் சொல்லுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த அந்த ஆஃபீஸெல்லாம் யோசிக்கிறப்போ இவங்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த லைக்ஸு கமெண்ட்ஸு இதை தான் தோது பார்த்துட்ருக்காங்க போல் இருக்குது. ஓகே, நானும் கூட யோசிச்சேன், என்ன எதுக்கே பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தான் நிறைய விஷயம் புரியுது. ஓகே, எதுக்காக இவ்வளோ எரர் ஏற்படுத்துகிறீங்க? நான் இவரை நிறைய டைம் பார்த்துருக்கேன், இந்த ஜெகதீஷ் அப்படின்றவர். ஆனால் இவர் வந்துட்டு எரர் ஏற்படுத்துவார் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தருக்கான் பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்கார பையன் தான். அவன் சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலிக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இவனை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் அமெரிக்கன் சொல்லிட்டு ஒரு ஐடி கம்பெனி இருக்குது சேலத்தில். அங்கே ஒரு டைம் கேன்டீனில் வேலை செய்கிறப்போ ஒருத்தர் தான் அவனை மாதிரியே இருக்கான். சரி, இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே ஒரு கொஞ்சம் அம்மாஞ்சி கேரக்டரு, இவங்க என்ன தீங்கு செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பயங்கரமான சேட்டை. ஓகே, சரி, இப்போ தீர்வு தான் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சைபர் க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் இந்தியா லெவலையே. ஓகே, அதோட இந்தியாவோட இராணுவத்துக்குமே ஒரு பாதுகாப்பு, இந்தியாவோட அரசாங்கத்துக்குமே ஒரு பாதுகாப்பு, இந்தியாவோட மக்களுக்குமே பாதுகாப்பு. ஓகே, அதனால் அனாவசியமாக வந்துட்டு லைக்ஸ் பண்ணுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, அதிகப்படியான ஐடி உருவாக்குறது எல்லாமே நோட் செய்யப்படும். ஓகே, அதுக்குன்னு ஒரு புது சட்ட திருத்தம் கொண்டு வரலான்னு இருக்கேன். அதிகப்படியாக அந்த மாதிரி எரர் ஏற்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனை வழங்கப்படும், அந்த தண்டனை எல்லாமே அந்தந்த நாட்டில் வழங்கப்படுது, எல்லாம் வெளிநாட்டில் தான். எந்த விதமான கான்டாக்ட்டுமே உங்களுக்கு யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. ஜாமீனு கீமினு எதுவுமே கிடையாது. எல்லாம் அங்கே வெவ்வேறு வெளிநாட்டில் கொண்டு போய் பனிஷ்மெண்ட்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே நம்ம லோக்கலில் எதை தோது பார்த்து அப்படின்னா மறுபடியும் லைக்ஸு கமெண்ட்ஸு எதை தோது பார்த்து கம்யூனிகேஷனே கிடையாது. ஓகே, ஏன்னா நான் சேஃப்டி பர்பஸ். ஓகே, இங்கே வேல்யூபிளானது பார்த்திங்கன்னா மனிதம் தான் வேல்யூபிளானது. ஓகே, அதனால் இந்த மாதிரியான நிறைய ஒரு லிஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி யாரெல்லாம் சைபர் க்ரைம் பண்ணுறாங்க, அது எதுக்காக ஏதோ ஒரு டைம்னா ஓகே, 2 டைம்னா ஓகே, ஒரு 10 டைம்னா கூட ஓகே, ஒரு 100 டைம்னா ஓகே, இதையே ஒரு பொழப்பா வச்சுட்டு சுற்றுறாங்க. ஓகே, அதனால் ஃபுல்லாக லிஸ்ட் எடுக்கணும். அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் ரெடி செஞ்சு வேர்ல்டு கோர்ட்டில் கொடுத்து அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இவங்களாம் அமைதியாவாங்க. இல்லைன்னு வச்சுங்க, யார் என்ன கேட்க போகிறா? டெக்னாலஜி யார் என்ன ட்ரிபிளியாக படிச்சிருக்காங்க? ஏன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்கா? இந்தியாவுக்கே வந்து சேட்டலைட் கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் வெளிநாட்டில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேட்டலைட்டு எல்லாம் தோது பார்ப்பாங்களா? அதனால் நம்ம யார் என்ன கேட்க போகிறான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த சேட்டலைட் ஆர்டருமே நம்ம தோது பார்க்கணும். ஆல்ரெடி ஊருப்பட்ட சேட்டலைட்டு ஃபேஸில் போச்சுன்னு வச்சுங்க, ஒன்று கிராஷ் ஆகி அதுக்கப்புறம் அதை வெட்டிச்சு அதில் இருக்கிற துகளெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் ஒரு பெரிய விபத்தாகும்னு சொல்லிட்டு தான் அந்த சேட்டலைட்லாம் ஓரளவு அது என்ன நல்லா ரிசர்ச் செஞ்சதுக்கப்புறம் தான் அது ஓரளவு நம்ம அனுப்பலான்னு சொல்லிட்டு நான் ஓரளவு தோதாக வச்சுருக்கேன். ஓகே, எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது. அது தினமும் ஒரு சேட்டலைட் அனுப்பலாம். ஆனால் அது எல்லாமே ஸ்பேஸில் போய் இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். ஓகே, அதனால் மேக்ஸிமம் அப்ரா கண்டிஸ் இருக்கக்கூடிய சேட்டலைட்டு, இந்த ஃபேஸ் ஸ்டேஷனு, இந்த நாசா அமைப்பு, இது எல்லாமே நான் தான் அக்சஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸு, நீங்கள் யூடியூப்பே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். ஓகே, அதனால் எல்லாமே ஓரளவு நான் தான் தோது பார்க்குறேன். ஓகே, அதனால் என்னையே நீங்கள் வந்துட்டு எரர் ஏற்படுத்திங்க அப்படின்னா எப்படி? ஊருப்பட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக்கு பேருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். அதை நான் யோசித்தேன், ஏன் இப்படி வச்சுருக்கேன்? ஏன்னா மறந்துடுவாங்களாம்மா, அவங்களுக்கு ஒரு மறதி இருக்குது. அதனால் இந்த ரூட்டி ஆஃபீஸ் அதை பாருங்கள், ஸ்டாரோட பட்டாக்ஸை காட்டுற மாதிரியே இருக்கும். ஸ்டாருங்களோட பட்டாக்ஸை நோட் பண்ணுறது தான் அவங்களுடைய பொழப்பாக இருக்குது. அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க, தான் யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. கொடுமை. அதனால் சரி, இப்போ என்ன தான் தீர்வு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சைபர் க்ரைம் இந்த மாதிரி
யாரெல்லாம் வந்து ஃபேக் ஐடி ஏற்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் அதிகப்படியாக லைக்ஸ் எங்கேருந்து வருது, எந்த சர்வர் சிஸ்டத்துலேருந்து தோது பார்க்குறாங்க, எதுக்காக இந்த கமெண்ட்ஸ் ஏற்படுத்துகிறாங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோதான நாட்டில் பனிஷ்மெண்ட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ ஓகே இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு அவ்வளோவா ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரி தானே வச்சுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து டெக்னாலஜி அளவு கடந்த ஒரு வேகத்தில் இருக்கும். ஓகே, அப்போல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியாக துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. ஓகே, அதனால் இப்போவே நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால் சைபர் க்ரைம் அது என்னன்னு கொஞ்சம் தோது பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த சோப்பனாங்கி, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு போயிட்டு பலியாகணும், துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு கொஸ்டினாக இருக்குது. எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் நீ ரூட் ஆஃபீஸ்லேருந்து விலைக்க உன்னோட கால் ஷீட்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணிடு. நீ சுயம்பாகவே இருக்கலாம். இதில் என்ன ஒரு கொடுமை கூத்து அப்படின்னா, உன்னை கூட்டிகிட்டு வந்தார் பார்த்தியா உங்களோட ஹஸ்பண்டு, உண்மையாலுமே அவர் பல போராட்டத்தை கடந்து தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நீ அவருக்கு வந்துட்டு நீ எதுவுமே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு சமைச்சு போடலாம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். ஏன் கேரளாவை பகச்சிக்கிறீங்க? எதுக்காக இவ்வளோ ரணத்தை அனுபவிக்கிறீங்க? சினிமாவே நடிக்கலாம் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம், அவங்க சிஸ்டர் கூட பேசலாம், பழகலாம். ஓகே, அந்த ரூட் ஆஃபீஸோட அக்ரிமெண்ட்ஸு, அந்த கால் ஷீட்டு இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து நடிகை சம்மந்தா அவங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க. இப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பு தேவை. இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் படம் நடிக்கிறேன், இந்த வெப் சீரிஸ் நடிக்கிறேன், ட்ராமா நடிக்கிறேன், அவங்க நடிகையோட போட்டி போடுறேன், இந்த நடிகையோட போட்டி போடுறேன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் செயல்படுறதுன்றது ஆபத்து தான். ஓகே, அதனால் இப்போதைக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி கவனம் செலுத்துங்க, நல்லபடியாக வந்து ப்ரெக்னென்சியை. ஓகே, அதுக்கப்புறம் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு தான் நல்லா இருக்காது. ஓகே, சரி. அடுத்து ஒரு சில ஆர்டிஸ்ட்டு யாரெல்லாம் ரூட் ஆஃபீஸோட கனெக்ஷனில் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல்லாம் போய் நம்ம நேஷ்னல் இப்போ ஓகே ஒரு பதம் அருமை. ஓகே, இன்டர்நேஷ்னல் எல்லாம் ஏவுகணை, அணு ஆயுதம், நியூக்ளியர், ஓகே, சேட்டலைட், அங்கெல்லாம் நம்ம தான். ஓகே, அதனால் யாரெல்லாம் இந்த ரூட் ஆஃபீஸோட கனெக்ஷனில் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேர் மேலேயுமே சைபர் க்ரைம். ஓகே, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு வேளை கேஸ் பதிவாச்சுன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டூடியோலையுமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனே கிடைக்காது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய 3 தலைமுறைக்குமே சரி அந்த ஆப்ஷன் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் எந்த நாட்டிலையுமே ஸ்டே பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் கிடையாது, உங்களுடைய பாஸ்போர்ட் விசா வெரிஃபிகேஷனுக்கே 1 வருஷம் ஆகும். ஓகே, அது மட்டும் கிடையாது, நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஏதோ அவசரம் அப்படின்னா கூட ஒரு 3 மந்த்து கடுமையான வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களை அலோவே பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் எமர்ஜென்சி அப்படின்னா கூட நீங்களாம் கணக்கில் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகே, இன்னும் சுச்சுவேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 10 மினிஸ்டர் சைன் பண்ணணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். ஏன்னா சாதாரண நினச்சிட்டிங்களா? ஓகே, இன்டர்நேஷ்னலில். ஓகே, அதனால் இந்த ரூட் ஆஃபீஸோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரி யாரெல்லாம் மிங்கலாக இருக்கேன் ஃபோட்டோ எடுத்தால் கூட வெரிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் சும்மா இங்கே ஏமாற்றிட்டு போயிடலாம், இங்கேருந்து ஸ்ரீலங்காவில் போனால் கூட உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அதனால் யாரெல்லாம் மிங்கலாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் நேம் லிஸ்ட்டு எடுங்க. அவங்களாம் எங்கெங்கே நீங்கள் அப்ரக்கண்டிஸுக்கே நீங்கள் கால் வைக்க முடியாதுங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, கடைசி நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய 3 தலைமுறை மட்டும் கிடையாது, 30 தலைமுறைக்கும் அதே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து தாத்தா பேர் என்ன, தாத்தன் பேர் என்ன, அவங்க தாத்தன் பேரெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது. அடுத்த 30 ஜென்ரேஷனுக்கும் அந்த நேம் லிஸ்ட் இருக்கும். உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பாவோட அப்பா யார். ஏன்னா எப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா அடுத்த 30 ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு வந்து அப்ரக்கண்டிஷன் அலோடு கிடையாது, ஸ்டூடியோவில் அலோடு கிடையாது. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட நிறையா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். எதுக்குமே நீங்கள் பயணிக்க முடியாது. நீங்கள் எஜுகேஷன்னாலும் சரி எதுக்குமே நீங்கள் வந்து அப்ரக்கண்டிஷன் வந்துட்டு அணுக முடியாது. பிஸ்னஸ்னால் கூட உங்களை கேன்சல் பண்ணுவாங்க, லைசன்ஸ் கிடையாது. ஓகே, ஷிப்புலேருந்து சரி, ஃப்ளைட்லேருந்து சரி, ப்ரைவேட் ஜெட்டு கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் தரப்புலேருந்து உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு தோது செஞ்சு தர்றதுன்றது அரசாங்க ரூல்ஸுக்கு எதிரானது. ஓகே,
அதனால் ஒரு பதமாக நடந்துக்கணும். அடுத்து இந்த சோப்பு நாங்கி மனநல காப்பத்துக்கு அனுப்பலான்னு இருக்கேன். ஏன்னா அது தொடர்ச்சியாக துன்புறுத்தல் ஏற்படுத்திகிட்ருக்கு. அதை மனநலமாகவே அப்படி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. நான் கூட நினச்சேன் வேறு யாரோ பண்ணியிருப்பாங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க முருகனால் தான் வந்து சோப்பு நாங்கி இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. அவரால் எங்கே போய் நிறைய பேர் ஜொலிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண நிலையிலேருந்து இப்போ நிறைய பேர் உயர்ந்திருக்காங்க. யாருமே வந்துட்டு லாஸ் ஆனன்ற மாதிரிலாம் எனக்கு தெரில. எல்லாருமே நல்லபடியாக தான் இருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த சோப்பு நாங்கி மென்டல் கேஸ் ஆனதுக்கு இவங்களாக தான் காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மனநல காப்பாற்றுக்கு தான் அனுப்பணும். ஓகே. அப்போ தான் ஒரு சமநிலை ஏற்படும். ஓகே. சரி, இறுதியாக இந்த உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை அட்டாக்கு அப்படின்னு. அதுக்கு யார் காரணம் அப்படின்றது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அதனால் இனிமேல் பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சார்பாகவும் சரி, ஏன் இந்தியா சார்பாகவும் சரி, அதிகப்படியாக பட்டர்ஃப்ளை அட்டாக்கு இந்த மாதிரி சைபர் க்ரைமு அந்த மாதிரிலாம் துன்புறுத்தலாம் அப்படிலாம் ஏற்படுத்த மாட்டாங்க. ஓகே. ஏன்னா எல்லாமே இனிமேல் ஓரளவு பதமாக தோதான நிலையில் ஒரு பதமாக எல்லாம் இயங்குவாங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டாடி பேச்சு கேட்குறது தான் நல்லது. அவர் வந்துட்டு மேனேஜர் ஜாப்லேருந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே. அவருக்கு எதாவது அமௌண்ட்டு செட்டில் பண்ணால் கூட அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அடுத்து அவரோட நடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே. அதனால் ஒரு தனி குழு அவங்கள கவனிக்கணும். க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 1 இயராவது அவர்கிட்ட என்ன ஏதுன்னு போது பார்க்கணும். அப்போ தான் அவங்களாம் திருந்துவாங்க. ஓகே. நானும் எவ்வளோ துன்புறுத்தல் வாங்கியிருக்கேன் தெரியுமா? இந்த ரூட் தி ஆஃபீஸ் ஆரம்பத்துலேருந்தே என்னை அப்படியே பட்டர்ஃப்ளை அட்டாக்ஸ்னு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவ்வளோ எரரு. ஓகே. இதுக்கு மேலேயும் தோது பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா மனுஷங்களும் அனிமல்ஸ் மாதிரி தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் உருவாக்கி விட்ருவாங்க. அதனால் நான் மனித நிலையானது ஒரு எஜுகேஷன் லெவலில் ஒரு பண்பு நிலையில் தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே. இந்த ரூட் தி ஆஃபீஸ் எத்தனை செலிப்ரிட்டிஸு, எத்தனை ஆக்ட்ரஸ்ஸாக, ஒரு கலைத்துறையே அப்படியே என்ன சொல்கிறது, கலைத்துறையே வந்துட்டு பார்த்திங்கன்னா துன்பமான நிலையை உருவாக்கி விட்டாங்க. ஓகே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைத்துறையே அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் மற்ற ஸ்டூடியோலாம் பரவாயில்ல. கேரளா ஸ்டூடியோ, இந்த பக்கம் ஆந்திரா ஸ்டூடியோ, கர்நாடகா, லட்சுமி ஸ்டூடியோ ஓரளவு பரவாயில்ல. ஓகே. ஏன்னா அங்கே அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஆனால் வந்துட்டு ஓரளவு பதமாக தான் சில பேர் தோது பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் டேலண்டாக இருக்காங்க. ஆனால் இவங்களாம் இப்படி தான் தடுப்பாங்க போல் இருக்குது. ஓகே. சரி, நான் கூட நினச்சேன் ஏன் தோதாகிறது சிரமமாக இருக்குது, ஒருவேளை ப்ரொடியூசர்லாம் நிறைய காசு விஷயம் அப்படி இப்படி இருக்குதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவங்க தான் போல் இருக்குது அறமெண்டல் கேஸுங்களாக இருக்கிறாங்க. ஓகே. அதனால் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, சைபர் க்ரைம் ஆக்டிவிட்டி, ஓகே, அப்போ தான் தமிழகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே. சரி, அடுத்த தகவல். அடுத்து ஆசிரமம் டிஸ்கஷன். ஆசிரமம், இந்த மேஜிக்கு, அதுக்கப்புறம் இந்த சர்ச்சு, மசூதி, இவங்க எல்லாருக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ பட்டர்ஃப்ளை அட்டாக் தான் ஒரு வாராக இருக்குது. ஓகே. அந்த குசு தான் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கு என்னங்க தீர்வு நிறையா பேர் கேட்குறாங்க. பெரிய பெரிய ரிச் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க என்னங்க தீர்வு அப்படி. நானும் நிறையா வகையில் தோது பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் இந்த சோப் நாங்கி மாதிரி சில பேர் வந்து சார்ஜ் ஆகிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் மெண்டலாகவே மாற்றி விட்டு அது நிறைய பேர் துன்புறுத்த வச்சிடுறாங்க. அதனால் இதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை அட்டாக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. ஓகே. சரி, அவ்வளோதான் தகவல். நன்றி, வணக்கம், பாய்.